இந்த 5 விஷயம் இல்லாம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. அப்படி எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேற ஸ்கீமுக்கு மாறிடுங்க. ஃபர்ஸ்ட் சப்ளிமிட் 10 lakhs கவர் எடுத்திருப்பீங்க. எமர்ஜென்சின்னு அட்மிட் ஆகி பில் ஒரு 5 lakh வருதுன்னா இந்த டிசீஸ்க்கு எங்களால 2 lakhs தான் தர முடியும்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லலாம். ரீசன் சில டிசீஸ்க்கு சப்ளிமிட் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு மேல உங்களுக்கு கவர் கிடைக்காது. சோ பாலிசி எடுக்கிறப்பவே சப்ளிமிட் இல்லாத பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கம்ப்ளைண்ட் ரேஷியோ 10,000 கிளைம்ஸ்க்கு எத்தனை பேரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்ற ரேஷியோ தான் இது. எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு நல்லது. தேர்ட் நோ கோ பேமெண்ட். இன்சூரன்ஸ் எடுக்கிறதே ஹாஸ்பிடல் பில்ல பத்தி கவலைப்படக்கூடாதுன்னா பில் ஒரு 5 lakh வருதுன்னா 1 lakh நீங்க பே பண்ணுங்க, பேலன்ஸ் 4 lakh நாங்க தரோம் அப்படின்றதுலாம் அட்டர் வேஸ்ட் தான் சொல்லுவேன். சோ அவாய்ட் திஸ். தேர்ட் ரூம் ரெண்ட் கேம்பிங் இருக்க கூடாது, ரூம் ரெண்ட் லிமிட் இருக்க கூடாது, அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன் ஃபார் ஆல் டிசீஸ் இருந்தா இன்னும் பெஸ்ட். ஃபிஃப்த் லோ வெயிட்டிங் பீரியட். எல்லா இன்சூரன்ஸுக்கும் பேசிக்கா 30 days ஆஃப் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். பட் சில ஸ்பெசிபிக் டிசீஸ் மட்டும் 3 years 5 years இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வெயிட்டிங் பீரியட் இருக்க ஸ்கீமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பேசிக்கா நீங்க ஃபிட்டா இருக்கப்ப எடுக்க வேண்டியது, நீங்க சிக் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறது இல்ல. உங்களுக்கான பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னா பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. எங்க டீமே உங்களுக்கான பெஸ்ட் பாலிசி எடுத்து தருவாங்க, எந்த ஒரு ஸ்பாம் காலும் இல்லாம.